அண்ணாமலை ஜி அவர்களை வருக வருகிற வாருங்கள் ஐயா. உங்களுடைய எழுச்சி உரையானது எங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு ஒரு உரமாக அமையட்டும். வாருங்கள், உங்கள் உரையை கேட்க காதுகளில் இலை போட்டு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஒரு அற்புதமான மதிய நேரத்தில் உங்களுடைய மதிய உணவுக்கு பிறகு நாம் அனைவரும் கூட சேர்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுவும் உங்களிடத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், முதல் தலைமுறை பெரும்பாலும் விவசாய குடும்பமாக இருப்பீங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, பெரும்பாலும் இந்த 4 மாவட்டங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கலாம். அப்பா அம்மா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும், அதற்கு கல்வி மட்டும்தான் ஒரே ஒரு ஆயுதம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த அற்புதமான அதியமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் எல்லோருமே பெண்கள். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 3000 பெண்கள் சக்தி ஒரு அறைக்குள்ள குழுமி இருந்தால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த ரூம் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் நம் அனைவரும் கூட இணைந்திருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிறுவனர் மற்றும் முதல்வர் அருமை ஐயா முனைவர் சீனி திருமால் முருகன் ஐயா அவர்களே, அதியமான் கல்வி நிறுவனங்களுடைய செயலர் அம்மா முனைவர் ஷோபா திருமால் முருகன் அவர்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, ஆங்கிலத்தில் நம்ம ஈஸியாக நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் டீச்சிங் ஸ்டாஃபும் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஐதீகம். கல்லூரிக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருவர் நம்முடைய கிளாஸ் ரூம்குள்ளே பாடம் எடுக்கிறாங்க, நமக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க, சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, தியரி சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கல்லூரியுடைய வாட்ச்மேன்லேருந்து ஆரம்பித்து, நம்முடைய அறையை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அம்மாவிலிருந்து ஆரம்பித்து, நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்லேருந்து இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால் எல்லோரையுமே நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்றே சொல்லிக்கிட்டேன். யாரையும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. எல்லோரும் இந்த அற்புதமான அரங்கத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, குறிப்பாக சகோதரிகளே, அதிகமாக நீங்கள் தான் 99.99% இந்த அறைக்குள்ள இருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு மைனாரிட்டியாக இருக்கோம். எண்ணி பார்த்துடலாம், மொத்தமாக ஒரு 10-15 ஆண்கள் தான் இந்த அரங்கத்துக்குள்ளே இருக்கும். இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு அரங்கமே சாட்சியாக இருக்கு. இந்த ஒரு அரங்கம் மட்டுமே. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். பாராளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் 33%. 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடிய சென்சஸ் டேட்டாவை வச்சு அதன் பிறகு வரக்கூடிய பொது தேர்தலில் அந்த 33% இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்படும் என்று சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் வரப்போகின்ற சென்சஸ் 2025 அந்த மாதிரி இருக்கலாம். அதன் பின்பு வரப்போகின்ற தேர்தல் 2026 வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், குறிப்பாக 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33% இடஒதுக்கீடு நம்முடைய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமருடைய யோசனை. அதனை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக கொண்டு வந்தாச்சு. நமக்கு தெரியும் இது நடக்கும். அது நடக்கும் பொழுது நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள் இந்தியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு உலகத்தில், உலக நாடுகளில் ஆட்சியாளர்களாக பெண்கள் இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாதுங்க. 7%, மேலை நாடுகளில் 9%, சுவிட்சர்லாந்து மாதிரி சில கேண்டன்ஸ் போயிட்டீங்கன்னா 13-14%. நம்முடைய நாடு தயாராகிவிட்டது. பெண்கள் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு நம்முடைய நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. தயாராயிட்டு அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு பெண்கள் ஆண்டார்கள், நம்ம கூட நின்னாங்க என்பதை தாண்டி பாராளுமன்றத்தில், சட்டப்பேரவையில் பெண்களுடைய குரல் கேட்க வேண்டும். அதன் மூலமாக ஏழை மக்களை மையப்படுத்தி இந்தியாவுடைய அரசியல் எடுக்க வேண்டும். பெண்களுடைய எளிமையும், பெண்களுடைய அறிவாற்றலும், பெண்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கருணையும் ஆட்சி மன்றத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய, இந்திய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எந்த அளவுக்கு நம்ம நாடு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கிராம பகுதிக்கு போனோம் அப்படின்னா பெண்களுக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. முழுமையான விடுதலை என்பது சுதந்திரம் கிடைச்சிருச்சு. 1947க்கு பிறகு விடுதலை என்று அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. பிரிட்டிஷ் அரசு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க.
இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. விடுதலைங்கிறது அப்படி இல்லை, அது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அது அரசியல் விடுதலை. நம்ம யாரோ வேற ஏதோ நாட்டுக்கார ஆண்டுகிட்டு இருந்தா அவர்களை நம்முடைய நாட்டிலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஒன்லி பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். இன்னைக்கு பெண்களுக்கு உண்மையான எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா? எக்கனாமிக் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இல்லை. ஆனா எக்கனாமிக் ஃப்ரீடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். பெண்களுக்கு முழு செக்யூரிட்டி கிடைச்சிருக்கா? இல்லை. பெண்கள் எல்லா துறையிலையும் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்களா? இல்லை. பெண்களுக்கு எல்லா இடத்திலும் ஈஸியா மேலையும் கீழே போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? கிளாஸ் சீலிங் என்று பயன்படுத்துவோம். ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒரு பெண்களுக்கு எந்தவித தடுமாற்றமோ பிரச்சனையோ இல்லாம அவங்க ப்ரொமோஷன் அப்படியே வருதா? சிஇஓவா இருக்காங்களா? எம்டியா இருக்காங்களா? ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேலாளர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா உங்களுடைய காலத்துல நீங்க அதை செய்ய போறீங்க. அதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய தாயினுடைய காலத்துல அது கிடைக்கல, உங்களுடைய பாட்டிமார்களுடைய காலத்துல அது கிடைக்கல. உங்களுடைய காலத்துல உங்கள் கண்ணால் அடுத்த 25 ஆண்டுகள் 2047 முடியும் பொழுது இந்தியாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அதிகாரமும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாட்டை நீங்க உருவாக்க போறீங்க. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விக்ஷித் பாரத் என்கின்றார், வளர்ச்சி அடைந்த பாரதம். பாரதம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எல்லா துறையிலையும் பெண்களுக்கு சம உரிமை இருந்தால் மட்டும்தான் அந்த பாரதம் என்பது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று சொல்ல முடியும். இன்னைக்கு 100 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா இந்தியாவில் பெண்கள் உமன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் வெறும் 24%, 24%. 76% ஆண்கள், 26% பெண்கள். உண்மையான வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் 2047 நம்முடைய பிரதமர் கனவை நம்ம முழுமையா நிறைவேற்றோம்னா 2047 சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டுகள் முடிந்திருக்கும் பொழுது ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல, வேலை வாய்ப்புல பெண்களுக்கு 50% இருக்காங்க, ஆண்களுக்கு 50% இருக்கிறாங்க. இவங்கள் மக்கள் தொகைக்கு இவங்க இருக்கிறாங்க, அவங்க மக்கள் தொகைக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் இது வளர்ச்சி அடைந்த பாரதம். 2014 பிறகு ஒரு சின்ன ஒரு 2 உதாரணம் சொல்றேன். ஏன்னா தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு. பாரதத்தினுடைய வளர்ச்சியில இளம் மகளிருடைய பங்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த 75 ஆண்டுகளாக எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நாம் ஒரு இலக்கை வைக்க முடியும். நாம இன்னைக்கு இருக்கிறத பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு இன்னும் மோசமாக இருந்ததெல்லாம் உடைத்து வந்திருக்கின்றோம் பெண்கள். நாம் நல்லதான் வெளியே நம்மை வரவேற்ற பொழுது அற்புதமான நம்முடைய தமிழகத்துல உலகம் முழுவதுமே நமக்கு பேரும் பெருமையும் தேடி கொடுக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் வெளியே நின்று வரவேற்றார். பாரதியார் ஐயாவுடைய ஈக்குவல், பார்ட் ஈக்குவல், துணைவி என்கின்ற வார்த்தையை பாரதியார் அவர்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தியது கிடையாது. அவருக்கு அங்கமாக இருந்த அவருடைய மனைவி செல்லம்மாள் அவங்க வெளியிருந்து வரவேற்றாங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்க வரவேற்றாங்க. அதாவது ஜான்சி ராணிக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு அரசி ஆங்கிலேயர்களை தோற்கடித்து விட்டு 17 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரே ஒரு பெண் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும்தான். அவங்க வரவேற்றாங்க. சரித்திரம் மறந்துருச்சு. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அவங்க பத்தி சொல்றது கிடையாது. சரித்திர புத்தகத்தில் ஒரு பேராகிராஃபா இருக்கோ தவிர ஒரு புத்தகம் அவங்க இல்லை. அதனால் இன்னைக்கு இருக்கிறத பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். 25 ஆண்டுகள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை காத்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் கூட ஒரு பாடமா சொல்றேன். 2014 இருந்து 2023 முடிந்து 24 ஆரம்பத்தில் இருக்கும். இத்தனை ஆண்டுகள்ல இந்தியாவில் 11 கழிப்பறை நாம் கட்டியிருக்கின்றோம். 11 crore டாய்லெட் அப்படின்னா 11 கோடி வீட்டில் டாய்லெட் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமே 55 லட்சம் குடும்பத்தில் முதலாக கழிப்பறை எட்டி பார்த்துருக்கு. நீங்க பாருங்க, ஒரு வீட்டில் கழிப்பறை இல்லை என்றால் பாதிப்பு ஆணுக்கா பெண்ணுக்கா? ஆணுக்கு அதிக பாதிப்பா, பெண்ணுக்கு அதிக பாதிப்பா? அந்த ஊரே தயாராகுவதற்கு முன்பு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறை இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் 1 மணி நேரத்திற்கு முன்பு எந்திரிச்சு அந்த பெண் ஊருக்கு முன்பாகவே தன்னுடைய இயற்கை உபதையை முடித்துக்கொண்டு ஊர்ல மற்ற ஆண்கள் எல்லாம் எழுவதற்கு முன்பாக அந்த பெண் தயாராகும். இதானங்க நிலைமை. பட்டி தொட்டியெல்லாம் இதானங்க நிலைமை. இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் பல ஆண்டு காலமாக இருந்துச்சு. அதை பிரதமர் அவர்கள் யோசிச்சாங்க. ஸ்வச் பாரத் என்கின்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒரு வீடு வளர்ச்சி அடையும். ஒரு வீடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடையும். சகோதரியும் தாய்மாரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் சகோதரியும் தாய்மாருக்கும் தேவையான வசதிகள் அந்த வீட்டில் இருக்கணும். 11 கோடி கழிப்பறைகள் இன்னைக்கு வீட்டில் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு 100%
100% கழிப்பறை இல்லாத வீடுகள் இந்தியாவில் இல்லை. ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ, ODF ஃப்ரீ அப்படின்னு ஒரு கிராமமும் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ஸோ இத்தனை காலமாக நம்ம நாடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்களை மறந்து அரசியல் நடந்து கொண்டிருந்தது, பெண்களை மறந்து ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, பெண்களை மதிக்காமையே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த கழிப்பறை என்கின்ற ஒரு ஆயுதம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. இல்லைங்களா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? கழிப்பறை என்கின்ற ஒரு ஆயுதம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு தைரியம் கொடுத்துருக்குங்களா? கூரை வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க. இப்ப 2வது கேட்டகரிக்கு வரும். ஒரு சகோதரி, ஒரு தாய்மார் கூரை வீட்டில் இருக்காங்க. கூரை வீட்டில் இருந்தா பாதிப்பு ஆணுக்கு அதிகமா பெண்ணுக்கு அதிகமா? ஏன் அதிகம் நினைக்கிறீங்க? ஒரு கூரை வீட்டில் ஒரு குடும்பம் குடியிருக்கிறாங்க. ஓட்டு வீடு கிடையாது, ஒரு குடிசை வீடு, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகும். ஒரு குடும்பம் குடியிருக்கிறாங்க. பாதிப்பு யாருக்கு நினைக்கிறீங்க? ஆண்களா பெண்களா? 2 பேருங்கிறீங்க. ஆனா கழிப்பறைன்னு சொல்லும் பொழுது பெண்கள்னு சொன்னீங்க. கரெக்டா? கழிப்பறையிலே பாதிப்பு என்று சொன்ன பொழுது பெண்கள் என்று சொன்னீங்க. குடிசை வீட்டில் குடியிருக்கும் பொழுது பாதிப்பு என்பது 2 பேருன்னு சொல்றேன். இதிலும் பாதிப்பு பெண்களுக்கு தான் அதிகம். ஏன்னா நான் யாத்திரையில் இருக்கிறேங்க, 145 இடத்தை தாண்டி இன்னைக்கு ஊர்ல நின்று இருக்கேன். ஒரு பெண் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா இந்த கான்கிரீட் வீடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஐயா நிம்மதியா மரியாதையா வெளியே நடந்து போக முடியுது. ஏன்னா எங்க வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த பெண் குழந்தையை என்னுடைய சொந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்க கனவு. கிராமப்புறத்தில் ரொம்ப வறுமை இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து விட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கான்கிரீட் வீடு வந்த பிறகு என்னுடைய சொந்த வீட்டில் என்னுடைய குழந்தையை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது எனக்கு அது அவமானமா தெரியலங்க ஐயா. ஏன்னா என்னுடைய குழந்தை பிறந்த பிறப்பு அப்படி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். OECD என்கின்ற அமைப்பு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை நடத்தினாங்க. ஒரு சமுதாயத்தில் கடைசி 10% இருக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் 50% வருமானத்தை நோக்கி செல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது ஆங்கிலத்தில் சொல்றேன். If a child is born in the last 10% of the economic index, how many years it will take for this child to move to the median income? அதாவது 100 ரூபாய் நம்முடைய ஆண்டு வருமானம் வச்சுக்கிட்டீங்கன்னா சராசரினா 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள இருக்கிறவங்க மேல, 10 ரூபாய்க்குள்ள இருக்கிறவங்க கீழே, பாட்டம் 10%. இதுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது, பரம ஏழை. இந்த குழந்தை நடுத்தர குடும்பத்தை நோக்கி செல்வதற்கு எத்தனை ஆண்டுகள் வேணும்னு சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. born poor in a poor family, no facility. குழந்தையினுடைய தப்பு கிடையாது, ஆண்டவனுடைய அமைப்பு. எந்த குடும்பத்தில் யார் பிறக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அம்பானி குடும்பத்தில் பிறக்கிறதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு பரம ஏழையினுடைய குடும்பத்தில் பிறக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பரம ஏழையினுடைய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் நடுத்தர குடும்பமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு 40 years, 20 years. ஓ, படிச்சு அப்படியே மாறிடுவாங்க இல்லைங்களா? அவங்க போய் படிக்கிறாங்க, அதிகமாக ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க, படித்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு வேலை, பிளேஸ்மெண்ட் நடக்குது, பெங்களூரில் பிளேஸ் ஆகிட்டாங்க, சென்னையில் பிளேஸ் ஆகிட்டாங்க, குடும்பம் அப்படியே மாறிடுச்சு சார். ஓகே, ஒரு ஆன்சர், ஒரு ப்ராப்பர் ஆன்சர் தான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு பதில் இருக்கா? OECD அமைப்பு, அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு அமைப்பு சொல்றாங்க 7 தலைமுறை தேவைப்படும். அப்ப நம்முடைய சிஸ்டர் சொன்ன 20 வருஷம் இல்லை, இங்க நம்ம சிஸ்டர் சொன்ன 40 வருஷம் இல்லை. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் படிப்பாங்க? நம்ம சராசரியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதிகமான ஆர்ட்ஸ் கல்லூரியில் வந்து படிப்பாங்க? எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைக்கும்? எத்தனை பேர் வேலைக்கு போவாங்க? அதையும் நீங்க கணக்கில் எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 7 தலைமுறை தேவைப்படுகிறது. ஒரு நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நடுத்தரமாக கொண்டு வருவதற்கு ஒரு நாட்டுக்கு 7 தலைமுறை தேவைப்படுகிறது. நாளைக்கு நீங்க சில பேர் இந்த வேலையை செய்வீங்க. கலெக்டரா, போலீஸ் ஆபீசரா, டீச்சரா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு எம்பியா, நீங்கள் இந்தியாவில் அடுத்த 25 ஆண்டுகள் அந்த வேலையை செய்யத்தான் போறீங்க. அதிலும் சில பேர் நீங்க எம்எல்ஏ எம்பி தைரியமா சொல்றேன். ஒரு பக்கம் 33% ஒதுக்கியாச்சு, உங்களை எம்பவர் பண்ணணும். இன்னொரு பக்கம் பொது சீட்லயும் நம்ம போட்டி போடலாம். அப்ப 100% சீட்ல நம்ம நிக்கிறோம், நமக்கு 33% கேரண்டி. அப்ப நீங்க ஆட்சியாளர்கள் அமர போறீங்க. உங்க திங்கிங் எல்லாமே எப்படி இருக்கும்னா 7 தலைமுறை தேவைப்படுகிறது. ஒரு ஏழை குழந்தைக்கு நடுத்தரமாக வருவதற்கு 7 தலைமுறை ஏன் தேவைப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப நம்ம பதில் சொல்ல போறோம்.
அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்தருக்கு குழந்தை நல்லா படிக்கிறாங்க, அப்பாக்கோ அம்மாக்கோ கேன்சர் வந்துருச்சு. என்ன பண்றது? நம்ம ஊர்ல குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குதுங்களா? அண்ணே உங்களுக்கு என்ன நடந்தாலும் அரசு பார்த்துக்கோ, அந்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்க ஏழையா பணக்காரனா, உங்க வீட்டில் நாங்கள் கேரண்டி பண்ணிட்டோம், உங்க வீட்டுக்கு கண்டிப்பா கரண்ட் வரும், உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தண்ணி வரும். இந்திய குடிமகனா இருந்தா கண்டிப்பா நீங்க கான்கிரீட் வீட்டில் வாழுவீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போனா பில்லை நாங்க கட்டிடுவோம். உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு படிக்க போனா பில்லை நாம பார்த்துக்கிறோம். இந்தியாவில் இருக்கா? இந்தியாவில் இருக்குங்களா? இருக்கா? அதற்கான முயற்சியை இப்ப எடுத்திருக்கோம், அதற்கான கால் எடுத்து வச்சிருக்கோம். யாராக இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நம்ம பார்த்துக்கிறோம், மத்திய அரசு பார்த்துக்கிறோம். 5 lakh இன்சூரன்ஸ் ஸ்கீம். வீடு இல்லாதவர்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கொடுக்கிறோம். வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் கொண்டு வருவதற்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒரு வீட்டுக்கும் தண்ணீர் குடிதண்ணீர் பைப்பு மூலமாக வரும். பேங்க் அக்கவுண்ட் இல்லாம இந்தியாவில் 2014க்கு முன்பு 42 கோடி பேர் இருந்தாங்க. கடந்த 9 ஆண்டுகள்ல 42 கோடி பேருக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்திருக்கு. எதுக்காக இது சொல்றாங்க? இந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தை, அது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எத்தனையோ பேர் இந்த அரங்கத்துக்கு வந்திருப்பாங்க, வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசியிருப்பாங்க. 75 ஆண்டுகளாக வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசுறோம் இல்லைங்களா? ஆனா ஏன் நம்ம வளரல அப்படிங்கிறது இவ்வளவு கஷ்டமான வேலை நமக்கு இருக்கு. 7 தலைமுறை ஆகக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கும். ஒரு பக்கம் ஜாதி, ஒரு பக்கம் மதம், ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் ஆட்சியாளர்கள் சரியில்லை. இதையெல்லாம் தாண்டி அந்த குடும்பம் வளரும். உங்களுடைய கனவுகள் மிக பெரிதாக இருக்க வேண்டும், அதை சாதிக்கக்கூடிய வல்லமையும் மிக பெரிதாக இருக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய முயற்சி அதை விட பெரிதாக இருக்க வேண்டும். ஏன்னா இத்தனை போர்சஸ் நீங்க சண்டை போடணும். ஜாதி வெறியர்கள் இருக்கிறாங்க, மதத்தை வைத்து பேசுவர்கள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி அரசுல லஞ்ச லாவண்யம் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அரசு பதவியில வர்றவங்க ஏழையின் மீது அக்கறை இல்லாதவங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் உடைத்து அந்த ஏழை தாய்க்கு சென்று சேர வேண்டிய திட்டங்களை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர்றது அவ்வளவு கடினமான வேலை. அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்தியர்களாக நம்முடைய அரசு செய்கிறது. அதில் நீங்களும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உங்ககிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், நீங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பேர்த்த நம்ம மேல கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சோசியல் செக்யூரிட்டிக்குள்ள இந்தியர்களை கொண்டு வர்றோம். நீங்க யாராக இருந்தாலும் மருத்துவமனைக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். யாராக இருந்தாலும் பள்ளிக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க யாராக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறோம், குடிக்க நல்ல தண்ணி. நீங்க யாராக இருந்தாலும் கூரை வீட்டில் இருக்க மாட்டீங்க, கான்கிரீட் வீட்டில் இருப்பீங்க. நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கு. நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்கும். நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு விவசாய பென்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் முதலாக இந்தியாவில் நம்ம கேட்கிற வார்த்தை. இதெல்லாம் சமீப காலமாக நாம இந்தியாவில் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த இதில் உங்களுடைய பங்கை பற்றி நீங்க யோசிங்க. உங்களுடைய டார்கெட்டை பிக்ஸ் பண்ண. உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. படித்து முடித்த பிறகு வேலை என்பது நிச்சயமாக இந்தியாவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாராச்சும் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு பயப்படுறவங்க இருக்கீங்களா? கை தூக்கம் பார்க்கலாம். எவ்வளவு பேர் பயத்தில் இருக்கீங்க பார்க்கலாம். ஆனால் எனக்கு வேலை கிடைக்கிறது டவுட்டு தான், எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க கை தூக்க. யாரா அண்ணா எனக்கு வேலை கிடைக்குமான்னு நான் கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கேன். சரி, கேள்வியை மாத்தி கேட்போம். அண்ணா கட்டாயமா எனக்கு வேலை கிடைச்சிரும் சார், கை தூக்குங்க பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் சேராதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ரெண்டு பக்கம் சேராதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச குரூப் இந்த குரூப் தாங்க. ஏன்னா இந்த குரூப் தான் வேலை கொடுக்க போற குரூப். வேலைக்கு போற குரூப் இல்ல. பாருங்க, இந்த குரூப் வேலைக்கு போற குரூப் இல்ல. எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிற குரூப் இல்ல. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சார், ஒரு வேலையை ஆரம்பிப்போம், 2 பேர்த்த வச்சு வேலையை ஆரம்பிப்போம். அது 1 வருஷத்துல 5 பேர் ஆகும், அது 2 வருஷத்துல 10 பேர் ஆகும். ஆண்டவன் கூட இருந்தா 500 பேர் ஆகும், 5000 பேர் ஆகும். தைரியமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். தைரியமா தூக்குங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை நீங்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை நீங்க. ஏன்னா நம்முடைய பிரதமர் சொல்வது
we need job creators. வேலையை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நம்முடைய நாட்டிற்கு தேவை என்று நம்முடைய பிரதமர் சொல்றார். ஜாப் கிரியேட்டர்ஸ் நமக்கு வேணும். இதை விட ஒரு அற்புதமான நேரம் உங்க வாழ்க்கையிலே கிடைக்காது. உங்களுடைய தாத்தாக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல, உங்களுடைய தந்தைக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கல, உங்களுடைய குழந்தைகளுக்கும் இது போன்ற ஒரு இந்தியா கிடைக்க போறதில்லை. அற்புதமான நேரத்தில் நம்முடைய நாடு இருக்கு. 142 கோடி மக்கள், 142 crore, 167 கோடி வரைக்கும் நம்ம போவோம். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். 167 crore நம்ம தொடுவாங்க எஸ்டிமேஷன் படி. அப்படியே இன்னும் ஏறுவோம், 167 கோடி வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்கும். 2035 2050 வரைக்கும் இந்தியாவுடைய பொற்காலம். நம்முடைய பொற்காலமே 2035 2050. காரணம், வேலை செய்பவர்கள் இந்தியாவில் சராசரியாக 98 கோடி பேர் இருப்பாங்க எஸ்டிமேஷன் படி. 2035 இன்னும் சரியாக 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் வேலை செய்யறவங்க 98 கோடி பேர் இருப்பாங்க. 98 கோடி பேர் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. 18 வயசு கீழே இருக்கிறவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 30 கோடி. குழந்தைகள் ஒரு 14-15 கோடி. 98 கோடி. உலக வரலாற்றில், உலகத்தினுடைய சரித்திரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு நாட்டில் 98 கோடி பேர் வேலை செய்ததாக சரித்திரம் இல்லை. சைனால 2021 அதிகபட்சமாக 91 கோடி பேர் வேலை செஞ்சாங்க. 91 crore. சைனா பார்த்தீங்கன்னா பீக் அடிச்சு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 91 கோடி பேர் சைனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை, ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதனுடைய விளைவு Chinese population is becoming older. They are not becoming younger. In the Indian population, we are becoming younger. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை one of the youngest democratic population இந்தியாவில் இருக்கு. We are becoming younger. Median age of the country, நாட்டினுடைய மீடியன் ஏஜே பார்த்தீங்கன்னா 33 வயசுல தான் மீடியன் ஏஜ் ஆஃப் த கண்ட்ரி இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்க உள்ள இருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் படிச்சு வெளியே போக போறீங்க. 2035 இருக்கும் போது உங்களுக்கு வயசு என்னங்க இருக்கும்? 30 வயசு இருக்குமா உங்களுக்கு? இல்லை, உங்க பாப்பா அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் இருக்குங்களா? 2050 போது உங்க வயசு என்ன இருக்கும்? 45 இருக்குமா? அப்ப நீங்க ஓல்டா எங்கா? 2035 உங்க ஏஜ் 35 இருக்கும். 2015 உங்க ஏஜ் 50 இருக்கும் பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க. அதன் பிறகு இந்தியாவிற்கு வயசாக ஆரம்பித்து இந்தியா will start becoming older. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, உங்க தாய் தந்தைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க போவதில்லை. உங்க ஜெனரேஷனுக்கு, உங்களுடைய தலைமுறைக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2035 50 நம்முடைய நாட்டினுடைய பீக்கை நாம் அடையும் பொழுது நீங்க எங்க இருப்பீங்க? பலமா இருப்பீங்க, திடமா இருப்பீங்க, ஒரு வளர்ந்த இந்தியாவை உங்க கண்ணில் பார்ப்பீங்க. வேர்ல்டினுடைய சூப்பர் பவர் நாட்டில் நீங்க வாழ போறீங்க. உலகத்தினுடைய முதன்மை நாட்டினுடைய குடிமகனா நீங்க இருக்க போறீங்க. 2050 அப்புறம் சராசரி வயதுங்கிறது 50-55 நோக்கி போக ஆரம்பிச்சு சைனா மாதிரி. இதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். இதைத்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் அமிர்த காலம்ங்கிறார். அமிர்த காலம், இதை அமிர்த காலம். எப்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு காலம் கிடைக்குமோ, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு காலம் கிடைக்குமோ, இந்திய நாட்டிற்கு இந்த காலம் கிடைச்சிருக்கு. 2035 50 அப்படிங்கிறத ஒரு டைரியில நீங்க எடுத்து எழுதி வச்சு, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு, 2035 இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே யூ ஷுட் பி a person of significance. சமுதாயத்தில் ஒரு நோட்டட் பர்சனாலிட்டியா நீங்க இருக்கும். இன்னைக்கு எப்படி நம்முடைய திருமால் முருகன் ஐயா கல்லூரி நடத்துறாரு, 3000 பேர் படிக்கிறாங்க, ஸ்கூல் நடத்துறாரு, பெருமையா நடத்துறீங்க, பிஎட் கல்லூரி நடத்துறாரு, கம்யூனிகேஷன் ஸ்கூல் நடத்துறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறாங்க. ஸோ திருமால் முருகன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்காங்க. இஸ் a person of significance. இல்லாட்டி நான் எப்படி இங்க வந்திருப்பேன் நீங்க சொல்லுங்க. ஒரே இடத்துல இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இவ்வளவு மாணவ செல்வங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை உருவாக்கியது ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. கரெக்டுங்களா? எப்போ ஒரு காலத்துல நீங்க ஆரம்பிச்ச போது எத்தனை பேர் வந்தாங்கண்ணா? ஃபர்ஸ்ட் இயர் எத்தனை பேர் சேர்ந்தாங்கண்ணா? ஆரம்பித்த முதல் வருஷம் என்பது 400.
இப்பங்கண்ணா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கண்ணா? மொத்தம் எல்லாம் சேர்ந்து 400 ஆரம்பிச்சு இன்னைக்கு 7000 பேர் இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சேர்த்து 7000. எப்படி எப்படி திருமால் முருகன் ஐயாவுக்கு 15-20 ஆண்டுகள் தேவைப்பட்டதோ அதே 15-20 ஆண்டுகள் உங்க கையில் இருக்கு. உங்க கையில் அது இருக்கு. 2035 இருந்து 50 இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா திரும்ப இந்த வாய்ப்பு இந்தியாவில் எந்த தலைமுறைக்கும் கிடைக்க போவது கிடையாது. இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வளர்ச்சியில நம்முடைய பெண்களுடைய பங்கு. பொலிட்டிக்கலா எம்பவர் ஆயிட்டீங்க, எம்எல்ஏ எம்பி ஆயாச்சு, எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்துருச்சு. சகோதரிகளுக்கு 2035 பொழுது இந்தியாவிலே கட்டாயமாக ஏழை என்கின்ற ஜாதி நம்முடைய நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் பென்ஷன் வந்திருக்கும், எல்லாருக்கும் ஹெல்த் கேர் வந்திருக்கும், எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வந்திருக்கும். அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அதற்கான விதையை மோடி போட்டாரு, அதற்கான பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. 2035 போது இன்னும் 11 ஆண்டுகள் இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க ஒரு பர்சன் ஆஃப் சிக்னிபிகன்ஸா இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நம்ம எவ்வளவு பெரிய நாடுங்க, பொருளாதாரத்தில் how big is our country? யாராச்சும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பொருளாதார நாட்டில் இந்தியா எவ்வளவு பெருசு, எத்தனாவது இடத்துல இருக்கும் சொல்லுங்க சார். கிளாஸ் ரூம்ல நிறைய கேள்வி கேட்பாங்க, எஸ்கேப்பா இங்கே வந்தா நீங்களும் மைக் எடுத்து திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்க. பொருளாதாரத்தில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கும்? 7, 8, 8வது நாடு சார், 9வது நாடு, 13வது நாடா இருப்போம் சார். சும்மா சொல்லுங்க ஒரு நம்பர். என்னங்க சத்தமா சொல்லுங்க. 7, 5, என்னங்க 3. நமக்கு 3 ஆன்சர் கிடைச்சிருக்கு. 7, 5, 3. ஃப்ரண்ட்ல வேற ஆன்சர் இருக்குங்களா? 2014 we were the 11th largest country in terms of economy. 11வது இடத்துல இருந்தோம் 2014. இன்னைக்கு 2024 ஜனவரி மாசம் 10ஆம் தேதி உலகத்தினுடைய 5வது இடத்துல இருக்கும். 6 படி 7 படிப்படியா 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 11ல இருந்து 6க்கு வந்தாச்சு. 2028 நீங்க சொன்ன எல்லா ஆன்சருமே வந்துருச்சு. 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது நாடு ஆயிரும். இன்னைக்கு 5ல இருக்கு. அப்ப நமக்கு மேல யார் சார் இருக்கா? நமக்கு மேல ஜப்பான் இருக்காங்க, நமக்கு மேல ஜெர்மனி இருக்காங்க, சைனா இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க. 4 நாடுகள் நமக்கு மேல. அமெரிக்கா, சைனா, ஜப்பான், ஜெர்மனி 4 பேர் இருக்காங்க. 5வது நாம இருக்கோம். ஜப்பானையும் ஜெர்மனியும் ஓவர்டேக் பண்றதுக்கு நமக்கு என்ன 4 இயர்ஸ் வேணும், 3.5 இயர்ஸ் வேணும். 2028 முடியும் பொழுது நீங்க அப்பதான் அந்த காலேஜ்ல இருந்து பாஸ் ஆகி வெளியே போய் ஒரு ஜாப் வாங்கி அல்லது ஜாப் ஆரம்பிச்சு அப்பதான் உங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு இருப்பீங்க. அப்ப உலகத்தினுடைய 3வது பெரிய நாடு. அப்ப சைனா எத்தனை நாள் பிடிப்போம்னு நினைக்கிறீங்க? சைனாவை என்ன சார் இந்த 2-4 வருஷத்துல பிடிச்சாச்சு, அது ஒண்ணுதான் எனக்கு 2 வருஷத்துல பிடிச்சிடலாம். இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா $3.9 trillion, சைனா $14 trillion, அமெரிக்கா $33 trillion. அப்ப எவ்வளவு தூரம் போகணும்? என்னன்னே சாதாரணமா வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. $3.9 trillion எங்க இருக்கு? $33 trillion எங்க இருக்கு? $14 trillion எங்க இருக்கு? இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு சராசரி இந்தியனுடைய வருமானம் $2,700. ஒரு சராசரி அமெரிக்கனுடைய வருமானம் $62,000. லாங் வே டு கோ, லாங் வே டு கோ. பிரதமர் சொல்றாரு பயந்துக்காதீங்க 2047 பிடிச்சிடலாங்கிறார். 2028 3வது வந்தாச்சு. அமெரிக்காவையும் 2047 பிடித்து உலகத்தினுடைய முதன்மை நாடாக பொருளாதாரத்தில் நம்முடைய நாடு வரப்போகுது. எந்த மாற்று கருத்து? ஏன்னா என்ன காரணம்னாங்க, அமெரிக்கா இஸ் பிகமிங் ஓல்டர், சைனா ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பிகமிங் ஓல்டர், இந்தியா இஸ் பிகமிங் யங்கர். 2035 2050 இந்தியாவினுடைய கோல்டன் பீரியட், யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்த பிளானட்,
பாசிபிளி அரௌண்ட் 167 crore நாம் இருக்கும் பொழுது யங்கஸ்ட் பாப்புலேஷன் நம்ம கிட்ட இருக்க போறாங்க. அவ்வளவு இன்ஜினியர்ஸ், அவ்வளவு டாக்டர்ஸ் வருஷத்துக்கு, அவ்வளவு சயின்டிஸ்ட், அவ்வளவு அரசு அதிகாரிகள், அவ்வளவு தொழில் முனைவோர்கள், அவ்வளவு மகளிர் சுயதீவு குழுக்கள், அத்தனை பேர் நம்ம நாடு ஒரு ஆண்டுக்கு உருவாக்கும். ஸோ எஸ்டிமேட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய இன்ஜினியர்ஸும் இந்தியாவுடைய ஆர்ட்ஸ் காலேஜில் வர்ற நெட் பாஸ் மட்டுமே ஐரோப்பிய நாட்டினுடைய பாதி பாப்புலேஷன் ஒரு வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க 2040. இது பெரிய வாய்ப்பு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் a blessing? இவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தட்டிலே ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். யங் பாப்புலேஷன், ஸ்டேபிள் கண்ட்ரி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மிடில் இன்கம் குரூப், அதையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் நேஷன், அதையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு அதிகாரத்தினுடைய மையத்திலே அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதையெல்லாம் தாண்டி மேலை நாடுகளை முந்தியடித்து நம்முடைய முதல் இடத்துக்கு நாம போறோம். இது என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பாட்டு. அடுத்த 5 நிமிஷங்க மூன்றாவது ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர், சரிங்களா? உங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்கார். அவரை பணக்காரன் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பண்பானவன் என்பதனால உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பணக்காரன் என்பதனால பிடிக்கும்? யாருக்கு பண்பு அப்படிங்கறதுனால பிடிக்கும்? ரைட். அப்ப நாம 2035 ஆகும் பொழுது நாம் பணக்காரராக வேண்டுமா, பண்பானவராக வேண்டுமா? பண்பானவர் ஆகும். இப்ப இந்தியன்ஸ் பண்பானவர் நினைக்கிறீங்களா இல்லையா? ஏன் இல்லைங்கிறீங்க சொல்லுங்க. Humanity is not there. இந்த பாப்பாக்கு ஒரு மைக் கொடுங்க, பயங்கர பிலாசபி எல்லாம் பேசுறாங்க, மைக் கொடுங்க. இன்னைக்கு இந்தியா பண்பான தேசம் இல்லை என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? ஹியூமனிட்டி இல்லாததுனால. ஹியூமனிட்டி இல்ல, மனிதத்தன்மையே இல்லை சார். ஆமா சார். மனிதத்தன்மை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? மனிதத்தன்மை குறைவா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஒன்று. அடுத்தது, பணம் பணம் வெறி பிடிச்சி சுத்துறானுங்க சார். ஆமா சார். எங்க பார்த்தாலும் அப்படிதான் சார் சுத்துறாங்க. எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? செல்ஃபிஷ்னஸ் சார். பப்ளிக் சர்வீஸ் ரொம்ப புவரா இருக்கு சார். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கவர்மெண்ட் பஸ்ல ஏற முடியல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கால் வைக்க முடியல சார். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்காக எஸ் சார் சொல்லாதீங்க ப்ளீஸ். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த நாட்டை பண்பான தேசமாக மாற்றக்கூடியது உங்களுடைய கையில மட்டும்தாங்க இருக்கு, யார் கையில? நாங்கெல்லாம் சேர்ந்து பணக்கார நாடா மாத்திரலாம். பொருளாதாரம், எக்கனாமிக் அவுட்புட், இண்டஸ்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் சமிட், பல லட்சம் கோடி பணம் வந்துச்சு, ஆப்பிள் வந்துச்சு, வாட்ச் மேனுஃபேக்சர் பண்றாங்க, செல்போன் மேனுஃபேக்சர் பண்றாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், தொழிற்சாலைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா பண்பு மட்டும் ஒரு சமுதாயம் உருவாக்கும். பண்பை அரசாங்கம் உருவாக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், என்னுடைய பேச்சினுடைய மூன்றாவது பகுதி, 2035 இது பணக்கார தேசமாக இருந்து பண்பான தேசமாக இல்லைன்னா நீங்க எங்கேயோ தவறு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமா இல்லைன்னா அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பணக்கார தேசமும் இல்லை, பண்பான தேசம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தவறு பண்ணிருக்கோம் அர்த்தம். பண்பான தேசத்தை உருவாக்கக்கூடியது உங்களுடைய கையில் இருக்கு. அப்படின்னா பண்புனா கலாச்சாரம். கலாச்சாரத்தை இழந்துட்டோம். நம்முடைய பழைய கலாச்சாரம் போயிடுச்சு. அந்த பழைய கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நாம் முயற்சி எடுக்கணும். திரும்ப நம்ம கலாச்சாரம் வரணும். ஆசாதி கா அமிர்த் மகோத்சவ், சுதந்திர தின மகிழ்ச்சி பெருவிழான்னு பிரதமர் சொல்றார். 75 ஆண்டுகள் சுதந்திரம் ஆச்சு. இந்தியாவில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு சண்டை போட்டாங்களோ அவங்களையெல்லாம் போய் பாருங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. நீங்க ஹானஸ்டா நெஞ்சில கை தொட்டு கை தூக்கணும். சார், தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி வீட்டுக்கு நான் போய், அவர் இல்லைனா கூட அந்த வீட்டுக்கு போய் அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் செல்லம்மாள் அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய எட்டயபுர வீட்டுக்கு போனேன். வஉசி ஐயாவுடைய வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவர் எழுத்த செக்க போய் நான் பார்த்தேன். இல்ல வீரபாண்டி கட்டபொம்மனை தூக்கிலிட்ட இடத்திற்கு போனேன்.
இல்ல மாவீரன் பூலித்தேவன் அவருடைய சமாதிக்கு சென்று பார்த்து விட்டு வந்தேன். இருக்கீங்களா? இல்ல வீரன் அழகுமுத்துக்கோனுடைய ஊருக்கு சென்று அங்க பார்த்தேன். இல்ல நெல்கட்டு சேவலுக்கு போய் பார்த்தேன். இல்ல வெள்ளூருடைய கோட்டையை போய் நம்முடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வந்தேன். இருக்கீங்களா? தஞ்சாவூருடைய பெரிய கோவிலுக்கு வெளியே சென்று ராஜராஜ சோழனுடைய பெருமையை பார்த்து விட்டு வந்தேன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போனேன், ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பார்த்தேன். இருக்குமா? யாராச்சும் இருக்கீங்கன்னா கைத்தோ. பாப்பா அவங்களும் 12th படிக்கிறாங்க. இதை எனக்காக நீங்க பண்ணுவீங்களா? அடுத்த ஒரு வருஷத்துல நான் ஒரு எஃபர்ட் பண்ணுவேன் சார். குறைந்தபட்சம் ஒரு 4 சுதந்திர போராட்ட தியாகிகள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். நானே போவேன், வணக்கம் சொல்லுவேன். முதல்ல எங்க ஊர், நான் பிறந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை முதல்ல படிப்பேன். பண்ணலாங்களா? இதுதாங்க சார் பண்பாடு. இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய ஊரை பற்றி அறிந்து கொண்டால் நாம் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால் பண்பு என்பது தானாக வந்துவிடும். கரெக்டுங்களா? அது கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்களே. அடுத்த ஒரு வருட காலம் உங்க ஊர் பக்கத்துல வீரபாண்டி கட்டபொம்மனுடைய ஊர் இருக்கலாம், கயத்தார் இருக்கலாம், தூக்குல போட்ட இடம், நெற்கட்டு சேவல் இருக்கலாம், புலித்தேவனுடைய ஊர் இருக்கலாம், திருவண்ணாமலை இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க, வேலூர் கோட்டை பக்கத்தில் இருக்கலாம். அடுத்த ஒரு வருட காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த அளவுக்கு படிப்புக்கு நேரம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த பண்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வெளியே போய் பார்க்கணும். ஒரு அநாத ஆசிரமத்தில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து அவர்களோடு மதிய உணவு சாப்பிட்டு வர, ஒரு லெப்ரசி சென்டருக்கு போய் சாயந்தரம் அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு வர, தந்தை தாய் இல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு போய் ஒரு சனி ஞாயிறு அவங்களோட. அண்ணாமலை என்ன தப்பா சொல்றாரு? அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்தியாவில் அதெல்லாம் செய்யக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சரித்திரத்தை தெரியணும், கஷ்டப்படுறவங்களோட இருக்கணும், கஷ்டப்படுறவங்களோடு நேரம் செலவிட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த மனிதம் பிறக்கும். பாப்பா நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? என்ன சொன்னீங்க? அந்த பாப்பாவுடைய கேள்விக்கான பதில். ஹியூமனிட்டி எப்ப வரும் அப்படின்னாங்க, ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது, ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டேன், என்னால் படிக்க முடியுது, எதுவுமே தெரியாத அப்பா அம்மா வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைனால படிக்க முடியல, அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதம் என்பது பிறக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோளுக்கு எல்லாருக்கும், நீங்க விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, 2035க்கு மேல 2047க்குள்ள உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்த நாடு மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 11 ஆரம்பித்து 5க்கு வந்தாச்சு, 5ஆவதுல 2028 3க்கு போயிடும். அமெரிக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கு, பிடிச்சிருவோம். ஏன் நிலாவுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்துட்டோம்லங்க. இந்த நாட்டில் பாதி நேரம் முடியாது முடியாதுன்னு தான் பேசுறாங்க. நிலாவுக்கு, அதுவும் சவுத் போலுக்கு இதுவரை உலகத்தில் எந்த நாடுமே போனது கிடையாது. ஈக்குவேட்டர் போயிருக்காங்க, நிலாவுடைய மத்திய பகுதிக்கு போயிருக்காங்க. நிலாவுடைய மத்திய பகுதி போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய, 2 போலுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா சவுத் போலுக்கு எந்த நாடும் போறதை பத்தி யோசிக்கணும், அதுக்கே போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சூரியன் நோக்கி போக முடியாதுன்னு சொல்றாங்க, நம்முடைய ஆதித்யா சூரியன் பக்கத்தில் நின்று இருக்கு, பாத்தீங்களா பேப்பர்லாம். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை முடியாது என்கின்ற வார்த்தைக்கு இந்த நாட்டில் மரியாதை கிடையாது. முடியும் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் மரியாதை. இத்தனை காலமா முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி நம்ம நாட்டில் வண்டி ஓட்டிட்டோம். இனி முடியும் என்கின்ற வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தினுடைய முதன்மை நாடாக வர முடியும், அமெரிக்காவை எட்டி பிடிக்க முடியும், பணக்கார நாடாக மாற முடியும். நீங்கள் எல்லாம் மனசு வைத்து இந்த நாட்டை பண்பான ஒரு நாட்டா மாற்றும். கடைசியா ஒரே நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏன் ஆண்கள்கிட்ட சொல்ல? ஏன் நம்ம குறிப்பிட்ட இந்த காலேஜுக்கு வந்தோம், 3000 குழந்தைகிட்ட பேசணும்னு வந்திருக்கோம்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே கருணை இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே எம்பத்தி இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே சகிப்புத்தன்மை இருக்கும். ஒரு மனிதம் வர வேண்டும் என்றால் அந்த 3 இருக்கணும். கருணை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். உங்ககிட்ட இருக்கு. அதனால் நீங்க ஆரம்பிங்க. அந்த மாற்றத்திற்கான விதை உள்ளூரில் இருக்கக்கூடிய
சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள், முன்னாள் தலைவர்கள், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னம் அதியமான் அப்படின்னு வச்சிருக்கு. அதியமான்ல எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. அதியமான் மன்னர் ஒருத்தரா பல பேருங்களா? அதியமான் ஒரு மன்னரா பல மன்னருங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதியமான்னா ஒரு மன்னர்? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதியமான்னா பல மன்னர்? எத்தனை பேர் ரெண்டு பக்கம் இல்ல? அதியமான் பல மன்னர்கள் இருந்தார். ஆனா அவ்வை பாட்டிக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் நெடுமானஞ்சி. அதியமான் பரம்பரையிலே வந்த ஒரு மன்னன் தான் நெல்லிக்காய் கொடுத்தார். அதியமான் மன்னன் கொடுக்கல. இன்னைக்கு ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா போனீங்கன்னா நீங்க அதியமான் மன்னனுடைய ஊர்ல இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு காலத்திலே அதியமான் மன்னன் ஆண்ட ஊர். இதெல்லாம் அதியமான் மன்னன் ஆண்ட ஊர். அது அதியமான் என்றால் சோழ மன்னனை போல பல தலைமுறைகள் ஆண்டான். அதுல நெடுமான் அஞ்சி தான் அவ்வை மூதாட்டிக்கு நெற்கனி கொடுத்தார். அது ஏன் இன்னைக்கு நெடுமான் அஞ்சியை நம்ம அதியமான் மன்னன் சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே கடையேல் வள்ளல்னா அதியமான், கடையேழு வள்ளல்னா அதியமான் ஏன் எல்லா பாட குழந்தைகளும் படிக்கிறாங்க? நெடுமான் அஞ்சி எந்த அளவுக்கு வீரம் இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மன்னனுக்கு ஈரம் இருந்துச்சு. அதனாலதான் தனக்கு வந்த நெற்கனியை அவ்வை மூதாட்டிக்கு கொடுத்து அவ்வை மூதாட்டி மூலமாக தன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி வளர வேண்டும் என்று நினைத்தான். அதனாலதான் அந்த கல்லூரிக்கு ஐயா வந்து அதியமான் பேர் வச்சிருக்கார். நெடுமான் அஞ்சியினுடைய பேர் வச்சிருக்கார். அதியமான் பரம்பரையினுடைய பேர் வச்சிருக்கார். அதனால எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் மனிதர்கள் இருந்தாலும் நீங்கள் அனைவருமே நெடுமான் அஞ்சியை போல் வர வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி வாய்ப்பு கொடுத்த முனைவர் திருமால் முருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முனைவர் சோபா திருமால் முருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்ற. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.